சென்னையில் பெருவெள்ளம். ஆனால் சென்னை மட்டும்தான் மாவட்டமா? எப்போ பாரு சென்னைனே பேசிகிட்டு இருக்கீங்களேப்பா, மீதம் இருக்க மாவட்டம்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? கன்னியாகுமரி இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கூக்குரலும் நம்ம கேட்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா அங்கேயும் மழை பெய்யுது. டெல்டா மாவட்டங்களில் பெரிய அளவு மழை பெய்யுது. அங்கே பெரிய அளவு நிறைய விதமான இயற்கை பேரிடர்கள் வந்து கொண்டே இருக்குது. இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஆனால் பேசுகிறதெல்லாம் சென்னையை பற்றி மட்டுமே பேசுகிறதுனால பல பிரச்சனைகளும் சென்னையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி உலகமே நம்பிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்குது. விவசாயிகளுக்கு பயிர் அப்படிங்கிறதுக்கான இன்சூரன்ஸ் எப்படி செய்யலாம், அதுக்கான கடைசி தினம் நவம்பர் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி தான் அதனுடைய இன்ஃபர்மேஷனே வெளியில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியான ஃபுல் விவரத்தை நம்ம இதில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சென்னைக்கு நம்ம வரப்போகிறோம். 13, 14 நம்ம சென்னையில் இருக்க போகிறோம். வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருந்தோம். அந்த குரூப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான நபர்கள் இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் நிலவரப்படி ஒரு 27,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் நமக்கு பணமாக மட்டுமே வந்திருக்கு. ஸோ உங்களால் சென்னைக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னா பண உதவிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 13, 14, 15 இந்த காலகட்டத்தில் செய்தால் போதும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். 13ஆம் தேதி 14ஆம் தேதி நம்ம செய்ய போகிற உதவிக்கு 13வது தேதிக்கு முன்னாடியே நீங்கள் பணம் அனுப்பியிருக்க வேண்டும். ஸோ அதில் ஒரு சின்ன தப்பு, நான் தப்பாக சொல்லிட்டேன். உங்களால் முடிகிற அளவு 10 ரூபானா 10 ரூபா, 50 ரூபானா 50 ரூபா, எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, யார் யார் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் டேட்டாவாக டெய்லி காலையில் 10 மணி ஈவினிங் 6 மணி இந்த 13ஆம் தேதி வரை டெய்லி நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்ன செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் டெலகிராம் குரூப்புக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள்லாம் அதை கவனித்த பிறகு தான் நம்ம இந்த மிஷனில் சக்ஸஸ் ஆகிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அது மட்டும் கிடையாது, சென்னை மட்டுமே இல்லை, இதையும் தாண்டி பல உதவிகள் நம்ம செய்ய காத்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா செய்யலாம். அதுக்கு உங்களுடைய மிக முக்கியமான ஆதரவு அப்படிங்கிறது தேவை. ஸோ நேரடியாக வர்றவங்க 13, 14 நேரடியாக வந்து உதவிகள் செய்யுங்க. முடியலனா பணம் அனுப்பலாம். பணம் அனுப்புவதற்கான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய உதவிகள் எப்போதுமே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக சென்னை மாவட்டத்தில் பெருவெள்ளம். அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக 5 தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த உதவிகள், மழை பெய்யும் போது உதவிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒரு போர்வை வாங்கக்கூடிய நபர்கள் 10 போர்வை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான சாதனம் வாங்கக்கூடிய நபர்கள் இப்போ யாராவது வந்து உதவி செய்கிறாங்கன்னா அதை 10 வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே வாங்கிட்டு போயிடறனால நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்காம போகுது. நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அது எங்கே போய் முடியுது, யாருக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்கு. அந்த சர்ச்சை நம்ம உதவி செய்கிறதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம டீம் ஒவ்வொரு இடத்துலையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த குடும்பங்கள் யாருக்கு எந்த மாதிரி உதவிகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டெய்லி பார்த்துட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த ஏரியாவுக்கு உதவிகள் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல உதவிகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு நிறைய உதவிகள் வந்திருக்கு அப்படின்னா வேற இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உதவிகளை மாற்றுங்கள். அப்படின்னா தான் ஒரு சமநிலை கிடைக்கும். இல்லைனா ஒரு சாராருக்கு மட்டும் பல உதவிகளும் இன்னொரு சாராருக்கு உதவிகள் கிடைக்காமே போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு எங்கே வந்திருக்குன்னா இதே சென்னையில் வந்திருக்கு. சென்னை மாவட்டத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்குதுப்பா, டெல்டா மாவட்டங்களுக்கு உதவிகளே கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற பெரிய ஒரு கூக்குரல் இருக்குது. நிச்சயமாக அது உண்மைதான், 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லலாம். சென்னை அப்படின்னு சொல்லும்போது அது ஹெட்லைனாகவும் மீதம் இருக்கும் மாவட்டங்கள் சைட்லைனாக கூட வரமாட்டுக்கு அப்படிங்கிற அந்த குரலுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ சொல்கிற சில செய்திகளை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் மட்டுமே 1800லேருந்து 2000 ஏக்கர் பயிர்கள் அப்படிங்கிறது இந்த மழை காரணமாக முற்றிலுமாக அழிந்திருக்கிறது. அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய 20,000 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த ஒரு மழையால் அழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விழுப்புரம் அருகே மாய்த்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் உடைந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் அப்படிங்கிறது மறுபடி நாசமாயிருக்கிறது. வேதாரண்யத்தில் மழை காரணமாக உப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உப்பு தொழில் அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ மீடியாக்கள் சென்னையை மட்டுமே அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஏரியாக்கள் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தா நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, இல்லாட்டி நமக்கு பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த பயிருக்கான இன்சூரன்ஸ் யார் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மத்திய அரசாங்கமே தருது. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் கிராமத்தில் விவசாயிகள் இருக்காங்க, ஒரு ஏக்கர்லேருந்து பல ஏக்கர் அளவுக்கு விளைபொருட்கள் பயிர்கள் இது பயிர் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மழை வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருந்தாலோ, இல்லை வெயில் அடித்து அந்த பயிர்களுக்கு மழை தண்ணீர் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு இருந்தாலோ, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இன்சூரன்ஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு இத்தனை ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா, அது இப்போ ஒரு அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிர் அழிந்து விட்டது என்றால் 72 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தான், அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கீழே இருக்குது. அதே மாதிரி வெப்சைட் அப்படிங்கிறது இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இந்த வெப்சைட்லையோ இல்லாட்டி அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லையோ 72 மணி நேரத்தில் என் பயிர், நான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், என்னுடைய பயிர் நாசமாயிருச்சு, நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம கொஞ்சம் ப்ரீமியம் கட்டுவோம், சரிதானே? நாம கட்டுற ப்ரீமியத்தை விட கூடுதலான அமௌண்ட் தான் நமக்கு இன்சூரன்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த கணக்குப்படி நம்ம இந்திய அரசாங்கம் 13,000 கோடி ரூபாய்க்கு ப்ரீமியத்தை வாங்கியிருக்காங்க. 13,000 கோடி ரூபாய் விவசாயிகள் பிரீமியமாக கட்டியிருக்காங்க. அதே விவசாயிகளுக்கு இழப்பீடாக 60,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வட மாநிலத்து விவசாயிகள் தான் கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே தென்னகத்து இல்லாட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு அதிக அளவு இது தெரியாமையே இருக்குது. தெரியும்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஊடகங்கள் தயாராக இல்லாத ஒரு காரணத்தினால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்காமையே போகுது. இந்த திட்டத்தை பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், அப்படி இல்லைன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது ஒரு ஹிந்தியாக இருக்கிறனால நம்ம என்ன செய்யலாம்? பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னே சொல்லி அழைக்கலாம். இந்த பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம், நீங்கள் விவசாய கடன் வாங்கி நம்ம நிலத்தில் உழுது இருக்கோம், விதை போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த விவசாய கடன் வாங்கும் போதே எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் விவசாய கடன் வாங்குறீங்களோ அத்தனை ஏக்கருக்கான இன்சூரன்ஸுக்கான அந்த ப்ரீமியம் கொஞ்சோண்டு தொகையை யார் எடுத்துக்கிறாங்க? கடன் கொடுக்குறவங்க எடுத்துக்கிறாங்க. விவசாயிகளே இதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, விவசாயத்துக்கு கடன் வாங்குகிறோம்னா அந்த கடனில் இந்த தொகையை கழித்த பிறகு தான் கடன் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு தான் இதை செய்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், கிஷான் கிரெடிட் கார்டு வழியாக நம்ம இந்த மாதிரி விவசாயம் செய்கிறோம் என்றால் உங்களுடைய பிரீமியம் தொகை அங்கே கட்டப்பட்டு விட்டது. சரிப்பா, நான் விவசாய கடன் வாங்கலை, ஆனால் கொஞ்சம் ஏக்கர் இந்த மாதிரி பயிர் போட்டிருக்கேன், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்சூரன்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வச்சிருக்கிற வங்கி பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க்லேயே போய் நான் சொன்ன பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம், அப்படி இல்லைன்னா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டுக்கோங்க. சப்போஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்கு ஆனால் பெரிய பிரச்சனை இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, படித்த கொஞ்சம் வாலிபர்கள், இளைஞர்கள், இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே குழந்தைகள் எல்லாருமே இருப்பாங்கள்ல, அவங்கள கேள்வி கேட்க வைங்க. எதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டுக்க, எங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் இங்கே வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இவங்க செய்யலைன்னா அடுத்ததாக வேறு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவா மையத்துக்கு போகலாம். நிறைய ஊரில் நிறைய சேவா மையங்கள் இருக்குது. இந்த சேவா மையங்களில் இவ்வளவு பயிர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்ம காண்பிக்க வேண்டும். இந்த ப்ரூஃப் நமக்கு எங்கே கிடைக்கும்? அடங்கல் அட்டை அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பார்த்தீங்களா, விதைப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர்கள் அவங்க வழங்குவது தான் இந்த அடங்கல் அட்டை அப்படின்னு சொல்கிறது, அப்படி இல்லைன்னா விதைப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கை நம்ம கையில் இருந்து உங்களுடைய பதிவு விண்ணப்பம், அதாவது இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கான அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது சேவா மையத்தில் அவங்களே ஃபில் பண்ணி தருவாங்க. இந்த அடங்கல் அட்டையை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அது கூடவே உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் பாஸ்புக்லாம் இருக்குல்ல, அந்த பேங்க் பாஸ்புக்கினுடைய முதல் பக்கத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி அட்டாச் பண்ண பிறகு உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஒரு காப்பியும் கொடுத்து ப்ரீமியம் அடைக்கணும். இந்த ப்ரீமியம் எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னா ₹1 50 காசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா ₹1 50 கட்டினா போதும். அதே நேரத்தில் இது புரியாதவங்களுக்கு, நீங்கள் பாசி பயிரை போட்டிருக்கீங்க, 1 ஏக்கர் பாசி பயிருக்கு நீங்கள் எவ்வளவு இன்சூரன்ஸ் வாங்கலாம்னா ₹13,265 இன்சூரன்ஸ் வாங்கலாம். அப்படி ₹13,265 ஒரு ஏக்கர் பாசிப்பயிரில் திடீர்னு அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹13,265 கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹199 ஒரு ஏக்கருக்கு. அப்படின்னா ₹200 கொடுத்தீங்கன்னா
ஒரு ஏக்கர் பயிர் அழிந்து விட்டது என்றால் உங்களுக்கு 13,000 ரூபாய் கிடைக்கும். பெரிய தொகையெல்லாம் கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சோண்டு ரூபாய் கிடைத்தால் கூட அந்த விவசாயிக்கு ஏதோ விதத்தில் அது ஒரு உபயோகமாக இருக்கும். இது பாசிப்பயிருக்கு. அடுத்ததா உளுந்து. இந்த உளுந்தை விதைத்தவர்களுக்கும் இதே 13,000 ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 199 ரூபாய் நீங்கள் ப்ரீமியம் அடைக்கணும். ஒரு தடவை அடைச்சா போதும். அடுத்ததா இதெல்லாம் செய்கிறதுக்கு நவம்பர் 15ஆம் தேதி வரை தான் கடைசி டேட். ஸோ இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னும் 5 தினங்கள் தான் இருக்குது. இதை தெரியாதவங்க தயவு செஞ்சு உங்களுடைய, அதாவது விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐயோ மழை வந்துருச்சு வீட்டில் பத்திரமா இருந்துக்கோங்க, எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க, இந்த வீடியோ மட்டும் போட்டால் போதுமா, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண வேண்டாமா? ஒன்று, அங்கே பாதிப்படைஞ்சவங்களுக்கு உதவணும். நேரடியாக நம்ம உதவலான்னு சொல்லிட்டோம். விவசாயிகளுக்கு உதவணும்னா இப்போ இருக்கிற இந்த விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லையா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணாலே போதும். அடுத்ததா மக்காச்சோளம், கம்பு, ராகி, துவரை, பருத்தி இந்த மாதிரி பயிர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான டேட் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நவம்பர் 30 வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போகுது. நீங்கள் கரெக்டாக இன்சூரன்ஸ் கடைசி நேரத்தில் எடுக்க போனால் சர்வர் எல்லாம் ஹேங் ஆயிடுச்சுப்பா, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாக்குப்போக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த மாதிரி அரசாங்க அலுவலகத்தில் நிறைய விதமான சாக்குப்போக்குகள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே உங்களுடைய பயிருக்கான அந்த இன்சூரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. அது இல்லாமல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை சோளம் பயிருக்கும், டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நிலக்கடலையோ இல்லாட்டி சூரியகாந்தியோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பயிரை இன்சூரன்ஸ் பண்ணலாம். 2022 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள எள் பயிர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, எள்ளுக்கு பயிர் போட்டிருந்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2022க்குள்ள நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நெல் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2022 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நெல்லாம் நீங்கள் பயிரிட போகிறீங்கன்னா 1.5% உங்களுடைய ப்ரீமியம் தொகையை கட்டிடுங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க. கரும்பு தான்ப்பா நான் வைக்க போகிறேன், கரும்பு நான் பல ஏக்கருக்கு போட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை டைம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 31க்குள் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களுடைய கரும்பு பயிர் எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் கரும்பு பயிர் போட போகிறீங்க, அதுக்கான அடங்கல் அட்டை இதெல்லாம் கொடுத்து இன்சூரன்ஸை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கின பிறகு அது அழிந்து விட்டது என்றால் கீழே கொடுத்துருக்கிற டோல் ஃப்ரீ நம்பர், கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்ஸ் நம்ம வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்படி தானே? இந்த படித்தவர்கள் தயவு செஞ்சு நம்முடைய அப்பா அம்மாவுக்கோ மாமாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இப்படி அழிஞ்சிருச்சுன்னா அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிட்டு, எப்போ இப்படி அழிஞ்சிருச்சு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க. இல்லை வெப்சைட்டில் போய் என்னுடைய நிலத்தில் இந்த மாதிரி பயிர் அழிந்து விட்டது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். அதுக்கான 2 சுலபமான மெத்தட் இருக்குது. 2 பட்டன் ப்ளஸ் உங்களுடைய அந்த இன்சூரன்ஸுக்கான அந்த எண். இதை கொடுத்தா உங்களுடைய அந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அடுத்ததாக அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பார்வை எல்லாமே செய்த பிறகு எவ்வளவு ரூபாய் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தரணுமோ அதை தர வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சட்டம் தெரியாதனால தான் பல விவசாயிகளுக்கும் பலவிதமான இழப்புகள் அப்படிங்கிறது வருது. இந்த சட்டத்தை வெளியில சொல்லுவோம். ஏன்னா இன்னும் 45 தினங்கள் இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிறதுக்கு. அதன் பிறகு மழை இல்லாமல் வெயில பயிர்கள் வாடும் அப்படிங்கிற வேறொரு பிரச்சனையும் வரும். இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப், இன்சூரன்ஸ் வகையாக கிடைக்கக்கூடிய இந்த ஹெல்ப் தான். 1.5% தான் நீங்கள் ப்ரீமியம் தொகை கட்ட வேண்டும். மீதம் இருக்கும் 98.5% தொகையை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க அந்த பணத்தை எல்லா பட்ஜெட்லையும் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா இந்த விவசாயிக்கான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் சரியாக வர்றது கிடையாது, கொஞ்சம் பேருக்கு கூடுதல் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேருக்கு குறைவாக கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் தெரியாத பல விவசாயிகள் இருப்பதால் இதை இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்தி இதுக்கான உண்மைத்தன்மை நன்மைகள் அது அந்த விவசாயிகளுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு காணொலியாக நான் இதை பார்க்கிறேன். எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு தீயணைப்பு வீரர்கள், இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் வந்துட்டாங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்க, முதலமைச்சர் அங்கே தான் நிற்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் அங்கே தான் நிற்கிறாங்க. ஆனால் விவசாயிகளை பார்ப்பதற்கு வேறு யாருமே கிடையாது, நாம தான் இருக்கோம். ஸோ இனி வர காலகட்டத்திலாவது இந்த ஒரு காணொலி இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா நிச்சயமா நிறைய விவசாயிகள் கொஞ்சம் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.